இங்க ஒரு குட்டி பொண்ணு சைக்கிள் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு உண்டியல கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வைக்கிறா. அவங்க அம்மாட்ட சாக்லேட் வாங்கணும்னு சொல்லி ₹2 வாங்கிட்டு அதுல ₹1 உண்டியல்ல போட்டுறா. பக்கத்து வீட்டுல உள்ளவங்களுக்கும் அவங்களுக்கு தேவையானதை கடையில போய் வாங்கி கொடுக்கறா. அதுக்கு அவங்க கொடுக்கற காசையும் உண்டியல போட்டு சேர்த்து வைக்கிறா. ஒரு நாள் ரோட்ல போகும்போது கீழே ₹100 கிடக்கிறத பார்த்து அதை யாருக்குமே தெரியாம நைஸா எடுக்கிறா. பட் அந்த காசை அவ வச்சுக்காம கோவில் உண்டியல்ல போய் போட்டுறா. இத வீட்டுல வந்து சொன்னதும் அவ அம்மா ரொம்ப திட்டுறாங்க. இவளோ அது நம்ம காசு இல்லமான்னு சொல்லிடுறா. இவன் நைட்டு வந்து பார்த்தா அவளோட பூச்செடி உடைஞ்சு கிடக்கு. அழுதுட்டே அம்மாட்ட வந்து கேட்டா அப்பா தான் குடிச்சிட்டு வந்து உடைச்சிட்டாருன்னு சொல்றாங்க. இதனால ரொம்ப ஃபீல் பண்றா. அடுத்த நாள் நியூஸ்ல ஒரு பெரிய சூறாவளினால நிறைய மரங்கள் விழுந்துருச்சு. இதனால அந்த ஊர் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உங்களால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு பண்ணுங்கன்னு சொல்றாங்க. பாப்பாவும் அவளோட பூச்செடி விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு அவளோட உண்டியலை எடுத்துட்டு அந்த சேனலோட ஆபீஸ்க்கு போறா. அங்க உள்ள மேனேஜர் கிட்ட உண்டியலை கொடுத்துட்டு இது நான் சைக்கிள் வாங்க வச்சிருந்த காசு, இது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டே வெளியில போறா. அவர் இதை நீயே வச்சுக்கோன்னு சொல்றாரு. பட் பாப்பா அவங்க எல்லாம் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்ககிட்டே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நாளா சோகமாவே இருக்கா. அப்ப நியூஸ்ல புயல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதுல முக்கியமா ஒரு குட்டி பொண்ணு அவ சைக்கிள் வாங்க உண்டியல சேர்த்து வச்ச காசை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண கொடுத்துருக்கா. அந்த பாப்பாக்கு வாழ்த்துக்கள்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அப்பாவும் அவளோட உண்டியல பாக்குறாங்க. பட் அது அங்க இல்லவே இல்ல. நம்ம பொண்ணு தான் ஹெல்ப் பண்ணிருக்கான்னு புரிஞ்சுக்கிறாரு. அம்மாவும் அவகிட்ட இதை பத்தி கேக்குறாங்க. அவ அம்மாட்ட அந்த செடிலாம் பாவம்மா, அதான் கொடுத்தேன், காசு கொடுத்தது கூட ஃபீல் பண்ணலமா, இந்நேரம் அந்த உண்டியல உடைச்சிருப்பாங்கல்ல, அதான் கஷ்டமா இருக்குன்னு சொல்றா. அம்மாவும் சீக்கிரம் உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்றாங்க. அதுக்கு இவ பரவாயில்லமா, சைக்கிள் வாங்கியிருந்தா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன், இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு சொல்றா. அப்ப அப்பா வந்து உன் மேல சத்தியமா இனி குடிக்க மாட்டேன், நான் 2 மாசம் குடிக்காம இருந்தாலே அந்த காசை வச்சு உனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்க முடியும்னு சொல்றாரு. பாப்பாவும் நீங்க குடிக்க மாட்டேன்னு சொன்னதே போதும்பான்னு சொல்றா. அதே நேரம் நியூஸை பார்த்த ஒரு சைக்கிள் கடைக்காரரு சேனல் மேனேஜரை கூப்பிட்டு இந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிறது ரொம்ப கிரேட், அந்த பாப்பாக்கு நான் சைக்கிள் கொடுக்க ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்லி ஒரு சைக்கிளை கொடுத்து விடுறாரு. மேனேஜரும் எப்படியோ பாப்பா வீட கண்டுபிடிச்சு அவ கிட்ட வந்து கண்ணை மூட சொல்றாரு. அவளும் கண்ணை மூடிட்டு கண்ணை திறந்து பாக்குறா. மேனேஜர் அப்படியே சைக்கிளை கொண்டுட்டு வராரு. இவளு வேமா ஓடி போய் சைக்கிளை வாங்குறா. அப்ப அவளுக்கு கிறிஸ்துமஸ் தாத்தாவே வந்து சைக்கிளை கொடுக்குற மாதிரி தோணுது. சைக்கிளை வாங்கிட்டு உருட்டிட்டே போறா. மேனேஜரும் சைக்கிளை ஓட்டலையான்னு கேக்குறாரு. இவ இனிதான் கத்துக்கணும்னு சொல்லிட்டு ஹாப்பியா போறா. ஆக்சுவலி இது உண்மையிலே நடந்த சம்பவம். இதுதான் உண்டியல கொடுத்து ஹெல்ப் பண்ண குட்டி பாப்பா.